அந்த அமௌண்ட்டை மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால் ஒவ்வொருவரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்றதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். எப்படியா இருந்தாலும் சரி. அது நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் 50 லட்சத்துலேருந்து கேட்டகரி இருக்குது. 50, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட்டும் இருக்குது. நீங்கள் சும்மா கஷ்டப்படுறத விட இது மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் சமயத்தில் அது பேர் உதவியாக இருக்கும். அப்போது நீங்கள் யார்கிட்டையும் போய் பணத்துக்காக அலைய தேவையில்ல. ட்ரீட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணலாம். தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அந்த பில்லை தைரியமாக இந்த பில்லு வரும் கட்டிடலாம் அப்படின்ட்டு, இந்த பணம் வரும் கட்டிடலாம் அப்படின்ட்டு தைரியமாக இருக்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள். எல்லாமே மெடிக்கல் கிளைம் எடுங்க. இது ஒன்றும்